இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் உள்ள எல்லா எல்லாத்தோட டைமென்ஷன்ஸையும் நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி எடுத்துட்டிங்கன்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். So displacement is nothing but length. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம எல் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதே மாதிரி டைமுக்கு டி, எல்லாமே கேப்ஸில் தான் இருக்கும். ஸோ இந்த எல், இந்த டீயை நம்ம மேலே கொண்டு வரும்போது டி பவர் -1. ஸோ வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் இன்டூ டி பவர் -1. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆக்சலரேஷனோட ஃபார்முலா நமக்கு தெரியும். Acceleration is equal to velocity by time. இதை நம்ம டெஃபினிஷன் எப்படி சொல்லுவோம்னா rate of change of velocity with respect to time ன்னு சொல்லுவோம். ஸோ velocity with respect to time. ஏற்கனவே நம்ம velocity கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், nothing but displacement time L into t power -1ங்கிறது ஏற்கனவே நம்ம velocityன்னு தெரியும். டைம் வந்து again t. ஸோ இந்த t வந்து மேலே போகும்போது t பவர் -1 ஆகிடும். L இன்ட்டு டி பவர் -1 இன்ட்டு டி பவர் -1 ஆகிடும். ஸோ t பவர் -1 இன்ட்டு டி பவர் -1 இஸ் நத்திங் பட் L இன்ட்டு டி பவர் -2. ஸோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், L இன்ட்டு டி பவர் -2. ஒன்று வந்து வெலாசிட்டி, அது வந்து L into t power -1 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று வந்து ஆக்சலரேஷன், L into t power -2 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ஃபோர்ஸோட, இதை வச்சு நம்ம ஃபோர்ஸோட டைமென்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஃபோர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், ஃபோர்ஸ் வந்து நத்திங் பட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், m into a சொல்லுவோம். ஸோ மாஸ்க்கு வந்து அதோட டைமென்ஷன் வந்து எம்ன்னு எடுத்துப்போம். ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இல்லைன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ கேன் ரைட் வெலாசிட்டி பை டைம்னு எழுதிக்கலாம். ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் லென்த் பை டைம், அதாவது L into t power -1 again time t. ஸோ ஆக்சலரேஷன் வந்து நமக்கு L into t power -2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபைனலி ஃபோர்ஸ் வந்து m into L into t power -2. இதுதான் ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஸோ இனி நாம் எனர்ஜியோட ஃபார்முலா பார்த்துக்கிறோம். எனர்ஜியோட ஃபார்முலா, எனர்ஜி நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னது, லென்த் L. ஸோ மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்னது அது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு m இன்ட்டு L இன்ட்டு டி பவர் -2ங்கிறது தான் ஃபோர்ஸோட ஃபார்முலா, ஃபோர்ஸ். ஸோ இதை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுவோம், m இன்ட்டு L இன்ட்டு டி பவர் -2. இன்னொன்று வந்து லென்த்தோட டைமென்ஷன் வந்து கேபிட்டல் L. ஸோ இந்த எல்லை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு m இன்ட்டு L² இன்ட்டு டி பவர் -2. இதான் வந்து எனர்ஜியோட ஃபார்முலா. எனர்ஜியோட டைமென்ஷன் இதுதான்.